இன்றைய இங்கிலீஷ் கிராமர் நேரத்தில் இஃப் கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதை உங்களுக்கு வழங்குபவர்கள் உங்கள் சாக்பீஸ் அகாடமி யூடியூப் சேனல் HD. தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். நில்லுங்க, என்ன வீடியோ பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சாக்பீஸ் அகாடமி யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நமது வீடியோக்கள் வந்த வண்ணம் இருக்கும். என்ன செய்வீங்க தானே? அனைவருக்கும் வணக்கம். இந்த பார்ட்டில் நாம் இஃப் கிளாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இஃப் கிளாஸ் அப்படின்றது சென்டென்ஸில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, அதனுடைய டெஃபினிஷன் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை இதில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நாம் அதனுடைய டெஃபினிஷனை பார்க்க போகிறோம். இஃப் கிளாஸினுடைய டெஃபினிஷனை தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. The class in which a condition is posed. அதாவது கிளாஸ் அப்படின்னாலே ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம்னா ஒரு கண்டிஷனோடு அது வந்திருக்கும். அதாவது அந்த சென்டென்ஸில் ஏதோ ஒரு கண்டிஷன், அதாவது ஒரு கட்டுப்பாட்டோட அந்த சென்டென்ஸ் வந்திருக்கும். என்ன கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் நல்லா படிக்கிறாருன்ற ஒரு கண்டிஷனை சொல்கிறோம். அப்போ அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்னா, நல்ல மார்க் எடுப்பார். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட வரக்கூடிய சென்டென்ஸுகளை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தர் நல்லாவே படிக்கலை அப்படின்னா அவருடைய மார்க் நல்லாவே வராது. இதுதான் கண்டிஷன். இப்போ ஒருத்தர் வேகமாக ஓடுகிறார் என்றால் அவர் ஃபஸ்ட்டு வந்துடுவார். இதுதான் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் பற்றி சொல்கிற அந்த வார்த்தைகளின் தொகுப்பை தான் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் அப்படின்றத வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. த கிளாஸ் இன் விச், கிளாஸ்னால் ஒரு சில வார்த்தைகள் ஒன்று சேர்ந்த ஒரு தொகுப்பு அப்படின்னு எடுத்துக்கோங்க. விச், இன் விச் அப்படின்னா அதில் அ கண்டிஷன் இஸ் போஸ்டு, அதில் ஒரு கட்டுப்பாடானது கொடுக்கப்பட்டிருக்கும். அதை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்னா இஸ் கால்ட் இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இஃப் கிளாஸ் அப்படின்னாலே ஒரு சென்டென்ஸ் ஆனது கட்டுப்பாட்டோட கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற நம்ம எடுத்துக்கிறோம். ஆர் கண்டிஷனல் கிளாஸ்னே அதுக்கு பேர். ஸோ ஒரு கண்டிஷனோடு வரக்கூடிய ஒரு சென்டென்ஸை தான் நம்ம இஃப் கிளாஸ் அப்படின்ற கிராமராக நாம் பார்த்துக்கிருக்கோம். ஸோ இஃப் கிளாஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம இஃப் கிளாஸில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இஃப் கிளாஸை 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. அதில் முதல் வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். கிளாஸ் அப்படின்றது ஒரு சில வார்த்தைகளின் தொகுப்பு. அது ஒரு மீனிங்கை கொடுப்பதாக இருக்கும். அதே நேரத்தில் அதில் சப்ஜெக்ட் வெர்பும் வந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸை நாம் என்னன்னு சொல்லுவோம்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ்ன்னு ஏன் அதை ஃபஸ்ட்டு டைப்பாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்றும் மாறாத ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ அந்த இதில் எந்த ஒரு விளைவுகளும் ஏற்படாது. அதனால தான் அதை ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் சூரியன் உதிக்குது, மாலையில் மறையுது. இது ரெண்டும் யூனிவர்சல் ட்ரூத், என்றுமே மாறாது. காலையில் கட்டாயம் உதிக்கும், மாலையில் கட்டாயம் அது மறையும். ஸோ அந்த 2 விஷயங்களை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இது எந்த ஒரு விளைவையும் நமக்கு மாற்றி கொடுப்பது கிடையாது. அதனால தான் இதை ஜீரோ கண்டிஷனல். அது காலையில் உதிக்குது, சாயங்காலம் மறையுது. இதில் எந்த ஒரு விளைவுகளும் புதுசாக ஏற்பட போவதில்லை. இந்த மாதிரி உலக உண்மை விஷயங்களை நாம் ஜீரோ கண்டிஷனல் கிளாஸில் தான் எழுத முடியும். அதாவது இங்கிலீஷில் சென்டென்ஸ் எழுதுகிற பொழுது சில கண்டிஷன்ஸோட சில சென்டென்சஸ் நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ நல்லா படிக்கணும் தம்பி, அப்போ தான் நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா படிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு கண்டிஷன். அப்போ தான் என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா நல்ல ஒரு மதிப்பெண்கள் எடுக்கிற ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் கண்டிஷனல் கிளாஸ். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா படிக்கிறீங்க,
உங்களை மாதிரி நான்லாம் படித்தேன்னா நல்லா வேலைக்கு போயிடுவேன். அப்போ அவங்களைப் போல தான் இருப்பதாக ஒரு கம்பேரிசன் பண்ணும் பொழுது அதை எந்த சென்டென்ஸில் பயன்படுத்துறதுன்னா இந்த கண்டிஷனல் கிளாஸஸில் தான் பயன்படுத்த முடியும். இந்த கண்டிஷனல் கிளாஸை வச்சு தான் இப்போ நான் மட்டும் நீயாக இருந்திருந்தேன்னா நேரம் நான் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான கம்பேரிசன் பண்ணும் பொழுதெல்லாம் இந்த கண்டிஷனல் கிளாஸ் சென்டென்ஸை தான் நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஜீரோ கண்டிஷனல் கிளாஸுக்கு வருவோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த இஃப் கிளாஸ் சென்டென்ஸில் மட்டும். எப்படின்னா ஃபஸ்ட்டு இஃப்பில் ஆரம்பித்து ஒரு பாதி சென்டென்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இஃப் கிளாஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். ரெண்டாவது பாதி சென்டென்ஸை பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கிளாஸ் அப்படின்னு பிரிக்கணும். ஸோ மெயின் கிளாஸில் தான் அந்த ரிசல்ட் இருக்கும், அந்த விளைவு இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது அதனுடைய ரீசனாக இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த மெயின் கிளாஸ் வந்து அந்த ரீசன்னால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி அங்கே கொடுத்துருக்கோம். இது பொதுவாக இந்த இஃப் கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த இஃப் கிளாஸ் இருக்கக்கூடிய சென்டென்ஸில் வரக்கூடிய வெர்பு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாக வந்திருக்கும். அதே நேரத்தில் மெயின் கிளாஸில் வரக்கூடிய வெர்புமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும். அது என்ன சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு இப்போ ஒரு சென்டென்ஸை நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இஃப் கிளாஸ் அப்படின்னும் அதனுடைய பாதி பகுதியை மெயின் கிளாஸ் அப்படின்னும் நம்ம பிரித்து பழகணும். இஃப் கிளாஸ் அப்படின்றத எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸில் இஃப்னு ஆரம்பிக்கிற இடம் இருக்கும். அந்த இஃப்லேருந்து ஒரு பாதி அளவு இருக்கிற சென்டென்ஸ் தான் நமக்கு இஃப் கிளாஸ் சென்டென்ஸ். மீதி இருக்கக்கூடிய சென்டென்ஸு மெயின் கிளாஸ் சென்டென்ஸாக நம்ம பிரிச்சுக்கிறணும். அந்த மெயின் கிளாஸ்ன்றது என்னவாக இருக்கும்னா அந்த விளைவாக இருக்கும், அந்த காரணம் அல்லது அந்த கட்டுப்பாட்டினுடைய விளைவாக இருக்கும். அந்த இஃப் கிளாஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதனுடைய வெர்பு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கும். இஃப் கிளாஸ் சென்டென்ஸ் அந்த பாதி இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸ், அதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும். அதே மாதிரி தான் மெயின் கிளாஸில் வரக்கூடிய வெர்பும் நம்மளுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கட்டாயம் இருக்கும். ஸோ ரெண்டு இடத்துலையும் வரக்கூடிய வெர்புகள் சிம்பிள் ப்ரெசன்ட்டு நம்ம பார்க்க முடியும். சிம்பிள் ப்ரெசன்ட்டுன்றது என்னென்னா ஒரு வெர்பு அப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்கும் அல்லது எஸ் அல்லது இஎஸ் சேர்த்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த கண்டிஷனோட அந்த சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஜீரோ கண்டிஷனல் கிளாஸுக்கு எக்ஸாம்பிளுக்கு எதை சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸுகளில் எதை வச்சு வந்திருக்கும் அப்படின்னா டு ரெஃபர் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், அறிவியல் பூர்வமான உண்மைகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு சென்டென்ஸ் வருதுன்னா அது இந்த ஜீரோ கண்டிஷனல் கிளாஸில் தான் எழுத முடியும். அதே மாதிரி யூனிவர்சல் ட்ரூத்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய பல உண்மைகள், அதான் யூனிவர்சல் உலகளாவிய உண்மைகள்னுவாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சன்னு வந்து காலையில் வந்து உதிக்கும், மாலையில் வந்து மறையும், அதாவது செட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு நிகழ்வும் எந்த ஒரு விளைவையும் புதுசாக ஏற்படுத்தாது. ஸோ அதனால தான் இதை ஜீரோ கண்டிஷனல் கிளாஸில் கொண்டு வந்து எழுதுகிறாங்க. அந்த இடத்துல தான் திஸ் கிளாஸ் இஸ் யூஸ்ட். எந்த கிளாஸ்னால் அந்த ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் பாயில்ஸ். நீங்கள் வந்து வாட்டரை ஹீட் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும், கொதிக்கும். இதில் ஏதாவது புதிய விஷயங்கள் நிகழப்போகிறதா அப்படின்னா கிடையாது. ஸோ அதனால தான் அதை வந்து யூனிவர்சல் ட்ரூத் அல்லது சயின்டிஃபிக் ட்ரூத்துன்னு கூட இதை எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸுகளை நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும்னாலோ அல்லது பேசணும்னாலோ நீங்கள் இந்த ஜீரோ கண்டிஷனல் கிளாஸை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ரெண்டு பார்ட்லேயுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ்களை இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் யூ ஃப்ரீஸ் வாட்டர் இட் பிகம்ஸ் அ சாலிட். அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில், அதாவது இஃப் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் அப்படின்றது தான் மெயின் வேர்ப். அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸில் பிகம்ஸ் அப்படின்றது மெயின் வேர்ப். இது ரெண்டுலேயுமே
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் இது ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் சென்டென்ஸில் பாருங்கள், plants die if they don't get enough water அப்படின்னு இருக்குது. இந்த சென்டென்ஸில் ரெண்டாவது பார்ட்டில் தான் இஃப் வந்திருக்கு. அதாவது if they don't get enough water அப்படின்றது தான் if கிளாஸ். plants die அப்படின்றது மெயின் கிளாஸ். ஸோ இந்த இஃப் கிளாஸில் பார்த்தீங்கன்னா don't அப்படின்ற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்கு. அதே நேரத்தில் நம்ம செகண்ட் அதாவது மெயின் பார்ட்டான மெயின் கிளாஸில் டை அப்படின்றது நம்மளுடைய மெயின் வெர்பாக வந்திருக்கு. அதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. அதனால் இது ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இஃப் மை ஹஸ்பண்ட் ஹேஸ் அ கோல்ட் ஐ யூஸ்வலி கேட்ச் இட். ஃபஸ்ட் இஃப் கிளாஸில் ஹேஸ் அப்படின்ற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு வந்திருக்கு. செகண்ட் மெயின் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஐ யூஸ்வலி கேட்ச்ன்ற மெயின் வெர்போடு வந்திருக்கு. அதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு தான். ஸோ ரெண்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்ததுனால இந்த இது சென்டென்ஸ் வந்து ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த பார்ட்டுக்கு போகிறோம். டைப் நம்பர் 2. இந்த டைப் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ராபபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் ப்ராபபிள் கண்டிஷன் அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறது. அதான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, நிகழ்தகவுன்னு சொல்லுவாங்க. நிகழக்கூடிய விஷயத்தை பற்றி பேசக்கூடியது. அந்த மாதிரியாக பேசுவதற்கோ அல்லது அந்த மாதிரி எழுதுவதற்கோ இந்த டைப் 2 தான் நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்கும். இந்த கண்டிஷனை தான் பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அல்லது எழுதுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம் இல்லைங்களா? அதில் ஒன்று இஃப் கிளாஸ், இன்னொன்று மெயின் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இஃப்னு ஆரம்பிக்கிற இதிலிருந்து ஒரு பாதி சென்டென்ஸ் வந்து இஃப் கிளாஸ், மீதி இருக்கக்கூடிய பாதி சென்டென்ஸ் மெயின் கிளாஸ் அப்படின்னு நம்ம பொதுவாக பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த இஃப் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு, அதாவது டைப் 2வில் பார்த்தீங்கன்னா அதை ப்ராபபிள் கண்டிஷன் சொல்கிறோம் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்கும். இஃப் கிளாஸினுடைய வெர்பு ஒரே ஒரு மெயின் வெர்பு வந்திருக்கும். அதுவும் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வந்திருக்கும். சிம்பிள் ப்ரெசண்ட்னா ஒரு ரூட் வெர்புன்னு சொல்லக்கூடிய மெயின் வெர்பு அப்படியே வந்திருக்கும், அல்லது எஸ் அல்லது இஎஸ் சேர்ந்து வந்திருக்கும். அந்த மாதிரி வெர்பு இஃப் கிளாஸ் சென்டென்ஸில் வந்திருக்கும், அதாவது பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில். அடுத்து மெயின் கிளாஸில் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் அல்லது கேன் சேர்ந்து கூட V1ன்னு சொல்லக்கூடிய வெர்பு 1, அதாவது அந்த ரூட் வெர்பு சேர்க்கப்பட்டிருக்கும். வில்லு கூட ஒரு வெர்பு சேர்ந்துருக்கலாம், அல்லது கேன் கூட ஒரு வெர்பு சேர்ந்து வந்திருக்கலாம். ஸோ இது மெயின் கிளாஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். மெயின் கிளாஸில் அதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இஃப் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடு வரும். அதே மாதிரி மெயின் கிளாஸில் வில் கேன் கூட ஒரு மெயின் வெர்பு சேர்ந்து வந்திருக்கும். இந்த மாதிரி ரெண்டு சென்டென்சஸ் சேர்ந்து ஒரு சென்டென்ஸாக நமக்கு வந்துருந்துச்சுன்னா அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னா ப்ராபபிள் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராபபிள் கண்டிஷன்னா ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க போகிறது அப்படின்றத சொல்வதற்காக பயன்படுத்துகிற ஒரு சென்டென்ஸ். இப்போ அந்த மாதிரி ப்ராபபிள் கண்டிஷனோடு வரக்கூடிய சென்டென்சஸை எக்ஸாம்பிளாக இங்கே நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் யூ ஸ்டடி வெல் யூ கேன் அல்லது யூ வில் பாஸ். இது ரெண்டில் எது வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் பாருங்கள் இஃப்பில் ஆரம்பிச்சிருக்கும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். அப்போ இந்த இஃப்க்கு அப்புறம் பாருங்கள் யூ ஸ்டடி வெல்லுக்கு அப்புறம் ஒரு கமா போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பார்ட்டு தான் நமக்கு இஃப் கிளாஸ் பார்ட்டு. மிச்சம் இருக்கக்கூடிய யூ கேன் அல்லது யூ வில் பாஸ் அப்படின்றது தான் மெயின் கிளாஸு. அதை நம்ம எம்சி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து இஃப் கிளாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இஃப் கிளாஸ் அப்புறம் மெயின் கிளாஸ் இது ரெண்டுலேயும் வரக்கூடிய வெர்புகள் தான் நம்ம முதல்ல பார்க்குறோம். இப்போ இதில் வரக்கூடிய வெர்பு பாருங்கள், இஃப் கிளாஸ் இதான் இஃப் கிளாஸ். இதில் வெர்பு பாருங்கள் ஸ்டடின்னு வந்திருக்கும். இந்த ஸ்டடின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. இதே இது அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள், யூ கேன் அல்லது வில் பாஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ கேன் அல்லது வில் அது கூட பாஸ்ன்ற ஒரு வெர்பு V1 அப்படின்னு சொல்லுவாங்க, அது சேர்ந்து வந்திருக்கு. ஸோ
கேன் பாஸ் அல்லது வில் பாஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது ரெண்டில் ஒன்று வந்திருக்கு ப்ளஸ் V1ஓட சேர்ந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இஃப் கிளாஸில் ஸ்டடின்ற ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு வந்திருக்கு. ஸோ இது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ப்ராபபிள் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு முந்தின டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹீட் த வாட்டர் அப்படின்னு சொன்னோம். இஃப் யூ ஹீட் த வாட்டர் இட் பாயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த இஃப் யூ ஹீட், அந்த ஹீட்டுன்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதே இது ரெண்டாவது சென்டென்ஸில் இட் பாயில்ஸ்ன்னு இருக்கும். பாயில்ஸில் எஸ் சேர்ந்து வந்திருக்கும். ஸோ அந்த பாயில்ஸுன்ற வார்த்தை சிம்பிள் ப்ரெசன்ட். அப்போ ரெண்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுமே வந்திருக்கிறதுனால அது வந்து டைப் 1 ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ். இதில் பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்கும். மெயின் கிளாஸில் கேன் அல்லது வில்லு கூட ஒரு மெயின் வெர்பு சேர்ந்து வந்திருக்கும். இப்படி வந்திருந்தால் அது வந்து ப்ராபபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ கேன் அல்லது வில் கெட் அ மெடல் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் இஃப் கிளாஸ் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுதான் இஃப் கிளாஸ். ரெண்டாவது அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது நம்ம மெயின் கிளாஸ். இப்போ ஃபஸ்ட்டு இஃப் கிளாஸில் பார்த்தீங்கன்னா வெர்பு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ரன் அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது இதில் என்ன வெர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா கேன் அல்லது வில் கெட்டுன்றது எடுத்துக்கிறணும். ஒன்று கேன் கெட்டுன்னு எடுத்துக்கிறணும் அல்லது வில் கெட்டுன்னு எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இஃப் கிளாஸில் வந்திருக்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம ரெண்டாவது மெயின் கிளாஸில் வந்திருக்கிறது கேன் கெட் அல்லது வில் கெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்சிலரி வெர்போடு சேர்ந்த மெயின் வெர்பு சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்திருந்தால் அது வந்து ப்ராபபிள் கண்டிஷனில் வந்திருக்குன்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் கீழே நம்ம பார்க்குறோம். இஃப் யூ ஸ்கோர் ஹை மார்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸில் ஸ்கோர் அப்படின்றது நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. யூ வில் ஜாயின் மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த வில் ஜாயின் அப்படின்றது நம்மளுடைய செகண்ட் மெயின் கிளாஸினுடைய வெர்பு. ஸோ இதில் வில் சேர்ந்து மெயின் வெர்போடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இதை நாம் ப்ராபபிள் கண்டிஷனில் இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். மீண்டும் அடுத்த பார்ட் 2வில் சந்திப்போம். நன்றி.